இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒவ்வொரு புதிய நாளையும் தேவன் புதிய கிருபையை தருகிறார். தேவனுடைய கிருபை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியமா இருக்குது. அப்படிப்பட்ட கிருபை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம அடிக்ஷன்னு சொல்லக்கூடிய அடிமைத்தனத்தை குறித்து தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள ஏதாவது ஒரு அடிமைத்தனம் வரும்போது நம்ம அதுல இருந்து எப்படியாவது வெளியில வந்துடணும்னு முயற்சி செய்கிறோம். ஆனாலும் நம்மளால அதால வெளியில வர முடியாம கஷ்டப்படுறோம். இந்த அடிமைத்தனம் நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டுகள் மாதிரி இருக்குது. தேவனுடைய கிருபையால இப்படிப்பட்ட கட்டுகளை உடைக்க முடியும். அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த அடிமைத்தனத்துல இருக்கீங்க அப்படின்னு நீங்க புரிந்து கொண்ட பிறகு அதுல இருந்து எப்படியாவது வெளியில வந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் அதிகமா அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க போயிருவீங்க. உங்களுடைய அடிமைத்தனம் எவ்வளவு வலிமை உள்ளதாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கிருபையால அந்த கட்டுகளை உடைக்க முடியும். தேவனுக்கு அந்த வல்லமை இருக்கு. நம்ம வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு பலனாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்படைக்க வேண்டும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடல்களில் இருக்கக்கூடிய வல்லமை கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகளை உடைக்கக்கூடிய அந்த கிருபை இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருக்கணும். தேவனை துதித்து பாடணும். உங்களுக்கு பாட வரலன்னா கூட பரவாயில்ல, அந்த வசனங்கள் எல்லாவற்றையும், பைபிள் வசனங்கள் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் ஒரு பாடலாக பாடலாம், திரும்ப திரும்ப சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகள் எல்லாமே உடையிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு சாட்சியை தான் பார்க்க இருக்கிறோம். நெல்சன் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இவங்க மோசமான போதை பழக்கத்திற்கு அடிமையாயிருக்காங்க. இதனால இவங்களுடைய குடும்பம், வேலை, இவங்க உயிரையும் கூட இழக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இவங்க வழி தவறி போனதுனால நிறைய அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இவங்க மாட்டிக்கிட்டாங்க. பிறகு எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க, அந்த வாழ்க்கையினுடைய கட்டுகள் எப்படி உடைந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். பிராங்க் நெல்சனின் நண்பர்கள் மத்தியில் மது அருந்துவது சாதாரணமான விஷயமாகும். அவர் நண்பரை சந்தோஷப்படுத்துவதற்காக பிராங்க் முதல் முறையாக மது அருந்தினார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு அடிமையாகிவிட்டார். இது புதுசு, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ முயற்சி செஞ்சோம், என்ஜாய் பண்ணணும். அங்கே காலேஜில் இருந்து ஒரு 20-25 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் அந்த விஷயம் லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. தாயும் தந்தையும் ஒன்று போல் இருந்ததின் காரணமாக பிராங்க் இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தாலும் கூட நான் குடிக்க தான் செய்வேன். நான் தனிமையில் இருந்ததுனால நான் குடித்தேன். இந்த உலகத்தை எதிர்கொள்ள என்கிட்ட சக்தி இல்லை. பண ரீதியான விஷயமும் என்கிட்ட கிடையாது சார். உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் கூட நான் பார்த்தேன். அவங்க ரொம்ப வேகமாக இருந்தாங்க. நான் தயாராகவே இல்லை. போதை பழக்கம் அவருடைய வாழ்வை முழுவதுமாக ஆக்கிரமித்து விட்டது. சண்டை, வாக்குவாதம், கெட்ட வார்த்தை பேசுதல் மற்றும் விபத்துகள் சாதாரணமாகிவிட்டது. அதனால என்னோட உறவினர்கள் கிட்ட நான் சண்டை போட்டேன். ஃபோன் போட்டு கெட்ட வார்த்தையில் திட்டுவேன். எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்கள அவமானப்படுத்துவேன். நான் அவங்களுக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துருக்கேன். போதையில் 3 ஆக்சிடென்ட்கள் நடந்திருக்கு. முதல் ஆக்சிடெண்ட்டில் இந்த பக்கம் முழுசும் உடைஞ்சு போயிடுச்சு. 4 மாதம் வீட்டில் தான் படுத்த படுக்கையாக இருந்தேன். பிறகு சில மாதங்களிலேயே பிராங்கின் வேலை போய்விட்டது. சில நேரங்களில் தானாகவே ராஜினாமா செய்தார். நேரங்களில் வேலையில் இருந்தவர் நீக்கப்பட்டார். ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு தடவையும் நான் ரோட்டுக்கு போயிடுவேன். நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் குடும்பம் நடந்துச்சு. சில நேரம் நான் ராஜினாமா பண்ணுவேன், சில நேரம் வெளியேற்றிடுவாங்க. அப்போ யார் வீட்டுக்கும் உறவினர்கள் வீட்டுக்கும் போகிற நிலைமையில நான் இல்லை. அதோடு எனக்கு நண்பர்களும் இல்லை. அங்கேயும் நான் பைத்தியக்காரத்தனமாக வேலைகளை செஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு இருந்த நண்பர்கள் எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. ரோட்டில் தூங்குறவங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பிச்சை எடுக்கிறவங்க, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இவங்க மூலமாக எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சது. போதை பழக்கம் அவரிடத்தில் இருந்த வாழக்கூடிய ஆசையை பறித்து விட்டது. நான் குடிச்சு இறக்க விரும்பினதுனால என்னோட குடிக்கிற உணர்வு எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் மரணம் வரல. காரை மோதினேன், வழியில் விழுந்து கிடப்பேன், ஆக்சிடென்ட் பண்ணேன், கத்தியால் என்ன நானே கிழிச்சுக்கிட்டேன், என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டேன். நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு எனக்கு புரியவே இல்லை. நிலைமையை பார்த்த அவருடைய சகோதரி அவரை ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸில் சேர்த்து விட்டார். அங்கு பிராங்க் மீண்டும் உடல் தேர்ச்சி பெற்றார். 2வது தடவை நான் அங்கே வந்தப்ப நான் சந்திக்கப்பட்டேன். ஏன்னா கேட்கறத தவிர என்கிட்ட வேற வழியே இல்லை. நான் காலையில் 3-4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். தினமும் தூக்கம் கலைஞ்சிரும். அப்புறம் ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஜபம் பண்ண தெரியாது. என்ன செய்யணும், என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் தொடர்ந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஜபம் பண்ணுறதுக்கு நல்லா கற்றுக்கிட்டேன். பைபிள் வாசித்து இயேசுவினிடத்தில் உதவி கேட்ட பிராங்க் மது குடிப்பதை விட்டுவிட்டார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையை அவர் திரும்ப பெற்றார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த வசனம்தான் எனக்கு ஒரு உணர்வை தந்துச்சு. நான் வெளியே வந்தப்ப நான் இழந்து போன எல்லாத்தையும் தேவன் எனக்கு திரும்ப தந்துட்டாரு. என்னோட வேலை, நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட இருந்து முறிந்து போன உறவு சரியாயிடுச்சு. நான் யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ணனோ 90% வரைக்கும் நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். எல்லாருமே மறுபடியும் என்ன ஏத்துக்கிட்டாங்க.
போன நவம்பர் மாசம் எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க. அவங்களோட குடும்பம் நல்ல குடும்பம். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரியான வழியில் கொண்டு வந்ததற்காக அவர் அவருக்கு நன்றி சொல்கிறார். என்னோட அழகான வாழ்க்கைக்காக நான் தேவனுக்கு இப்ப நன்றி சொல்ல விரும்புறேன். என்னோட மனசோட ஆழத்திலிருந்து அவருக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கேன். எனக்கு இருந்த இவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் நடுவுலையும் அவர் என்னை கைவிடவே இல்லை. என்ன இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. மறுபடியும் சமுதாயத்துல நிக்க கத்துக்க, இனி நல்ல வாழ்க்கைய வாழ தேவையான கிருபையால தேவன் என்ன பரிபூர்ணமா நிரப்பி இருக்காரு. நான் சந்தோஷமா இருக்கேன். நன்றி நெல்சன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவனுடைய கிருபையால உடைக்க முடியாத எந்த கட்டுகளுமே இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா எங்களால பார்க்க முடியுது. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நெல்சனுடைய சாட்சி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் வாழ்க்கையில் இருந்த அந்த மோசமான சங்கிலிகள் எப்படி அறுத்தறியப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்ட அந்த சங்கிலிகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை கெட்ட வார்த்தையை பேசுவதாக இருக்கலாம், மது அருந்துவதாக இருக்கலாம், சிகரெட் பிடிப்பதாக இருக்கலாம், இன்னும் தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பதா இருக்கலாம். இப்படி எப்படிப்பட்ட சங்கிலிகள் உங்க வாழ்க்கையில கட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய கிருபையால இப்படிப்பட்ட சங்கிலிகள் கட்டுகள் உடையும். பைபிள்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் தன்னுடைய கட்டுகளை குறித்து ரொம்ப பெருமைப்படுகிறவரா இருக்கிறாரு. உங்களுக்காக அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 1:13-14 வசனங்கள். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பவுல் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. தன்னோட அதிகாரத்தால மற்றவங்களை அவர் துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாமே பவுலுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனா பின்னாட்கள்ல பாக்குறோம், அவர் பிலிப்பி பட்டணத்தில் உள்ள ஆலயங்களை தொடங்கினதே அவர்தான். மற்றவங்க எல்லாத்தையும் துன்பப்படுத்தி கொண்டிருந்த அந்த பவுல் இன்னைக்கு துன்பங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தேவனால அவருக்கு கிடைச்சிது. தமஸ்குவை நோக்கி போகும்போதுதான் தேவனை இந்த பவுல் சந்திக்கிறாரு. அந்த தேவனை சந்தித்த பிறகுதான் இவருடைய வாழ்க்கையில இவ்வளவு மாற்றங்களும் நடக்குது. இப்படிப்பட்ட மோசமான கட்டுகள்ல இருந்த பவுலே இந்த அளவுக்கு மாறி போயிருந்தாரு. நமக்கும் கூட அந்த தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை சந்திக்கும் போது அந்த கட்டுகள் எல்லாமே உங்களால உடையிறத பார்க்க முடியும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்க எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை தேவை அப்படின்னா நீங்க எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். CBN பிரேயர் லைன் லைவ் முதலாவது மற்றும் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 3 மணிக்கு Facebook லைவ்ல வரப்போகுது. நண்பர்களே, தீய பழக்கம் உங்களோட குடும்பத்தை உடைச்சிருச்சா? உங்க பிரியமானவர்கள் கிட்ட இருந்து விலக்கிடுச்சா? உங்களுடைய ஆரோக்கியத்தை அது மொத்தமா கெடுத்துருச்சா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைங்களும் தீய பழக்கத்துக்கு அடிமையாடுவாங்கன்னு உங்களுக்குள்ள பயம் ஏற்படுதா? இருள் உங்க நாலா பக்கமும் சூழ்ந்து இருக்கும் போது இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுங்கிறப்போ பிரார்த்தனைக்கு நீங்க கண்டிப்பா வாய்ப்பு கொடுங்க. CBN பிரேயர் லைனோட லைவ் பிரேயர்ல நீங்க கலந்துக்கோங்க. தேதி என்னன்னா 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம். லைவ் பிரேயர்ல கலந்துக்க முடியலன்னா CBN பிரேயர் லைனுக்கு தாராளமா கால் பண்ணலாம். 9910401010க்கு கால் பண்ணலாம். இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி உங்க ஜெப வேண்டுகோள்களை சொல்லலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தீய பழக்க வழக்கத்தின் அடிமைத்தனத்தை தேவனுடைய கிருபை மாற்றும், அதன் கட்டுகளை உடைக்கும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி, தேவனுடைய கிருபையால அதை உடைக்க முடியும். அதற்கு நாங்களே சாட்சியா இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சி 20 வருடங்களை கடந்து வந்திருக்கு. இதுல நிறைய ஏற்ற இறக்கங்களையும் நாங்க பார்த்துருக்கோம். நிறைய கட்டுகள் உடையறதையும் நாங்க பார்த்துருக்கோம். நிறைய சாட்சிகள்ல இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து அந்த கட்டுகளை உடைத்து தேவன் வெற்றி தந்தார் அப்படிங்கிறத எங்களால பார்க்க முடியுது. நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களை சென்று சேர நீங்கள் எங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்தில் இணையலாம். அதற்கு எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவனுடைய உதவியால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கட்டுகள் எல்லாமே அருந்து போகும்னு நீங்க மறுபடியும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட பாடல்களை இன்னும் நீங்க பார்க்கணும், உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல வந்து பார்க்கலாம். அங்க நிறைய பாடல்கள் இருக்குது. இது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். நண்பர்களே, இப்போ நீங்க இந்த 3 எளிமையான ஸ்டெப்ஸ் மூலமா உங்களுடைய ஆலோசனை பகுதியை பதிவு செய்யலாம். ஸ்டெப் 1, cbnindia.org போங்க. ஸ்டெப் 2, CBN ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்க ஆலோசனை பகுதியை பதிவு செய்யுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகளை உடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்ன கட்டுகள் இருக்கு அது எனக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும்.
அது எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை அதை உடைக்கும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்க ஜெபங்களை கேட்டு பதில் தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தீய பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நிறைய பேருக்கு அவங்க பாவத்துல இருக்கும் அப்படிங்கிறதே தெரியல ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்க உணர்த்துங்கப்பா. அந்த பாவத்திலிருந்து வெளியில வர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமது வல்லமை எல்லா வாழ்க்கையின் கட்டுகளையும் உடைக்கும் அறுத்தறியும் நாங்க பார்க்குறோம் கர்த்தாவே. எப்படிப்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் தகப்பனே, அதுல இருந்து வெளியில வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா, உமது வல்லமை பெரியது. அவங்க அடிமைத்தனத்தை விட உமது வல்லமை பெரியது அப்பா. நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடுதலை தாங்க, ஒரு சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, ஒரு வெற்றியை தாங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல நீங்க இருக்கீங்க, உங்களால ஜெபமே பண்ண முடியல அப்படின்னா பைபிள் வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகள் உடைவதை உங்களால பார்க்க முடியும். தேவனை பற்றி தெரிந்து கொள்வதில் இன்னொரு முக்கியமான விஷயம்தான் பைபிள் வசனம். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 1 கொரிந்தியர் 3:17. தேவனால மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சாட்சியின் மூலமா அதை தான் நம்ம பார்த்தோம். நிச்சயமா இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.